நேசரத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த பிளேஸ் கால்டு கேனா. த வெட்டிங் அட் கேனா, கானாவூர் கல்யாணம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஜீசஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிரக்கல்னு சொல்லுவாங்க, த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. இது யோவான் நற்செய்தியில் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கு. வெட்டிங் எந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா, ஜீசஸ் தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேலிலி நோக்கி போயிட்டு இருப்பார். இதுலேருந்து 3வது நாள் அப்படின்னு யோவான் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இது ஜான் த பேப்டிஸ்ட் அவர் ஞானஸ்நானம் வாங்கி கொஞ்ச நாள்லேயே இது நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஜீசஸோடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஆண்ட்ரூ. அவர் ஃபர்ஸ்ட் ஜான் த பேப்டிஸ்டோடைய டிசைபிளாக இருப்பார். அதுக்கு பிறகு ஜீசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். அவருக்கு வந்த பிறகு அவருடைய பிரதர் சைமன் பீட்டரையும் ஜீசஸ் கிட்ட கூட்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பிறகு தான் இந்த வெட்டிங் அட் கேனா நடந்திருக்கு. இந்த சினாப்டிக் காஸ்பிள்ஸ்னு வாங்க இல்லையா, மார்க், மேத்யூ, லூக் எழுதுனது, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பீட்டர், ஆண்ட்ரூ, ஜான் அண்ட் ஜேம்ஸ் இந்த 4 பேரையும் தான் ஜீசஸ் சி ஆஃப் கேலிலியில் அவரை ஃபாலோ பண்ணி சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணியை ஜீசஸ் வைனா மாற்றினார்ன்ற கதை எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் இருக்கிற இன்னர் மீனிங் பார்த்தோம்னா, மதர் மேரி ஜீசஸ் மேலே வச்சிருக்கிற ஃபெய்த், அந்த நம்பிக்கை. 2வது, ஜீசஸ் அவங்க அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இது 2 தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அன்றைக்கி ஆஷ் வெனஸ்டேனால் அங்கேயே மாஸ் நடந்துச்சு. அதே மாஸில் எங்களுடைய திருமண வார்த்தை பாட், மேரேஜ் வவுஸையும் அங்கேயே நாங்கள் ரினியூவல் பண்ணிக்கிட்டோம், ரிங்ஸும் மாற்றிக்கிட்டோம். ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. கல்யாணத்தில் மேரி ஜீசஸை கூப்பிட்டு நீ எதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, த டைம் ஹஸ் நாட் கம் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்வார். ஏன்னா ஜீசஸ் மேலே அவங்க தந்தையிடம் என்ன அருளப்படுதோ அதன்படி தான் நடந்துட்டு இருந்தார். மேரி அந்த பணியாளர்களுக்கு ஜீசஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்ட்டு. தன்னுடைய அம்மாவை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய முதல் அடையாளத்தை அங்கே பதிவு செய்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு அதே மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் ஃபுட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் வெரைட்டியோடு நல்லா சாப்பிட்டோம். குட் மார்னிங். பஸ் வந்துருச்சு, நாங்கள் கிளம்பி மவுண்ட் டபோருக்கு போயிட்டுருக்கிறோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதல் பாடுகளை பற்றியும் சீடர்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ எல்லா சீடர்களும் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க. சீடர்களுக்கு இதை அறிவித்த பிறகு 6 அல்லது 8 நாட்களுக்கு பிறகு இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கு. அங்கே ஜீசஸோடைய உண்மையான தோற்றத்தை அவங்க பார்ப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. தன்னோட பேதுரு, யாக்கோப் அண்ட் யோவான், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், இந்த 3 சீடர்களையும் மவுண்ட் டபோருக்கு கூட்டு போவார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேப்டிசம் வாங்கும் போதும் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் டைம்ல மட்டும் தான் வானத்துல இருந்து ஒரு சத்தம், இவரே எனது அன்பார்ந்த மகன் என்று. ஆமா, ஜீசஸே இந்த 3 சீடர்கள் மட்டும் தன்னோட மேல கூட்டு போனாரு. ஏன்னா அந்த 3 பேரும் ஜீசஸோட எப்போதுமே நெருக்கமா இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாந்தா, இந்த ஒரு சினகாக் லீடர் ஜெயருன்னு இருப்பார். அவருடைய 12 வயசு சிறுமி இறந்த பிறகு அதே மாதிரி கெத்சமனி தோட்டத்துல போயிட்டு ஜெபிக்கும் போதும் இந்த 3 பேர் தான் ஜீசஸோட கூட இருப்பாங்க. இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா, ஜீசஸ் ஏன் தன்னுடைய உண்மையான தோற்றத்தை சீடர்களுக்கு காட்டணும்? இதுக்கு சில காரணங்கள். ஒன்று ஜீசஸ் மனுஷனா இருந்தாலும் தான் உண்மையான கடவுள் என்பதை அவர்களுக்கு சொல்றதுக்காகவும், 2வது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு படப்போகும் பாடுகள், சிலுவை பாடுகள், மரணம், இதை கண்டு அவங்க சோர்வடையாம இருக்கிறதுக்காகவும், மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, அதுக்கு பிறகு ஜீசஸ் பெறப்போகும் மகிமையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த தன்னுடைய உருமாற்றத்தை இந்த முக்கியமான சீடர்கள் மூலமாக அவர் உணர்த்தி இருக்கிறார். சர்ச் ரொம்ப அழகா, ரொம்ப பயபக்தியா இருக்கு. உள்ள போனாலே பேதுரு சொன்ன மாதிரியே 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமான்னு ஜீசஸ் கிட்ட கேட்பார்ல, அந்த மாதிரி 3 டேபர்நாக்கல் வச்சு அந்த ஷேப்லேயே அந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க.